மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு பயிற்சியை நாம் சந்தித்து விட்டோம். அடுத்ததாக நாம் சந்திக்க போவது சுக்கிரனுடைய பயிற்சி. 2 குருங்க. ஒரு குரு தேவகுரு, இன்னொரு அசுரகுரு. அசுரகுருவாக இருந்தாலும் கூட அற்புதமான நற்பலனை தரக்கூடியவர். இவர் விட்டதை அவர் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள். அதே நேரம் பார்த்தா சனி பகவானுடைய இருப்பை வைத்தும் நான் பேச வேண்டும். அந்த வகையில் மாயன் மயம் மூலம் சுக்கிரனுடைய பேச்சை இப்ப நான் சொல்ல போகின்றேன். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. அந்த வகையில குரு பகவானும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி, அதோடு சனி பகவானுடைய பெயர்ச்சியும் சேர்த்து சொல்ல போகின்றேன். இந்த வருடத்தின் இறுதியில ராகுகேது பெயர்ச்சி. அதாவது குருவை பொறுத்தவரை மிதுனத்திலிருந்து கடகம் வந்து விட்டார். கடகத்திலேயே அவர் உச்சம் பெறுகின்றார். அந்த கடகம் யாருடைய இடம் என்றால் சந்திரனுடைய இடம். சந்திரனுடைய இடமாக இருந்தாலும் கூட சில சங்கடமாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வை என்று குருவினுடைய பார்வை 5, 7, 9. அடுத்தது கலத்திரகாரகன். அற்புதம். நான் ஒவ்வொரு முறை சுக்கிரனை பற்றி பேசும் பொழுதெல்லாம் என் மனமும் நாவும் இணைக்கும். காரணம் சுக்கிரன் கலத்திரகாரகன். கலத்திரகாரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த 7ஆம் இடம்னு சொல்லுவாங்க. எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் இடத்துடைய பார்வை உண்டு. இப்போ உதாரணமா எடுத்தீங்கன்னா சூரியனுக்கு 7ஆம் பார்வை, சந்திரனுக்கு 7ஆம் பார்வை, செவ்வாய்க்கு 7ஆம் பார்வை, புதனுக்கு 7ஆம் பார்வை, குருவுக்கு 7ஆம் பார்வை. அது மட்டும் கிடையாதுங்க. கலத்திரக்காரன் சுக்கிரனுக்கும் சனிக்குமே 7ஆவது ஒரு பார்வை உண்டு. அந்த வகையில ஒரு அருமையான நிகழ்வைத்தான் நான் இப்ப சொல்ல போகின்றேன். சோழி பிரசனத்தை கொஞ்சம் கவனமா நிதானா பொறுமையா கேளுங்க. நல்ல தசா புக்தி, நல்ல திசை நடக்குமானால் அற்புதமான யோக பலனை பெறலாம். மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நலன் பொருட்டான சூரிய பிரசனம் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது என் தாய் பிரத்தியங்கிற நாராயணுடைய பரிபூர்ணமான ஆசையை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில அமையலும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்தீங்க. ஒரு உயர்ந்த இடத்துல மாயன் மயனை உட்கார வச்சிருக்கீங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த 2026 நடைபெறுகின்ற ஒரு சுக்கிரனுடைய பயிற்சி. என்னுடைய அனுபவத்துல நவகிரகங்கள்ல எனக்கு சுக்கிரன் மீது ஒரு பிரியம் உண்டு. காரணம், ஒரு மனிதனுடைய வாழ்வுல உடல் ரீதியா மன ரீதியா அவன் சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துவான், சுக்கிரன் நலமாக இருந்து விட்டால் எத்தகைய தாக்கம் நமக்கு வரும். உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்து பார்ப்பதில் இவனை மாறி இல்லை. மற்ற கிரகனுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசமும் அவன் தானே. அந்த வகையில சுக்கிர பகவான் 8ஆம் தேதி பயிற்சியானாலும் முழுமையான நற்பலனை அவர் தரப்போவதும் 4-5 நாட்கள் கிடைத்ததுதான். அந்த வகையில் ஒரு 20 நாட்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் சுக்கிரன் ரிஷபராசிக்கு தரப்போகிறார். ரிஷபம் அவருடைய இடம்தானே. அந்த வகையில பார்க்கும்போது அது எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்பதை விட மிதுனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிவிட்டார், அங்கு இருக்கின்றார். அந்த இடத்துக்கு குரு வர ஒரு அற்புதமான நிகழ்வு. 1க்கு 2 குருவாக அந்த இடத்தில் இருக்கின்றார். குருவின் பார்வையாக இருந்தாலும் சரி, மற்ற கிரகனுடைய பார்வையாக இருந்தாலும் ஒரு பார்வை தான் அந்த 7ஆம் பார்வை. அந்த 7ஆம் பார்வை எதுனா கலத்திரஸ்தானங்க. அந்த 7ஆம் பார்வை எதுனா நட்புங்க. அந்த 7ஆம் பார்வை இருந்தால் மட்டும்தான் மனிதன் சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும். அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் குரு மற்ற கிரகனுடைய பார்வை 7ஆம் பார்வை பெற்றிருந்தாலும் கூட கடகத்தில் இருக்கின்ற அந்த குருவோடு சுக்கிரன் இணைவது சிம்மத்துக்கு அற்புதமான ஒரு யோக பலனை தரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3, 7, 10, 1, 2, 3 அவருடைய பார்வையும் அங்குதானே இருக்கின்றது. அந்த வகையில ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க. சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் தீர்வு தெரியாமல் திரு என்று விழிக்கும் ஒரு விடிவு காலம் தரத்தான் போகின்றது. காரணம், ஒரு குரு மட்டும் இல்லை, 2 குருவும்
பயிற்சியாகி ஒரே இடத்தில் இருக்கின்ற அற்புதமான ஒரு யோக பலன் தானே. குரு கொடுக்க முடியாததை, தேவகுரு கொடுக்க முடியாததை, பிரகஸ்பதி கொடுக்க முடியாததை அசுரகுருவாகிய கலத்திரகாரனைய சுக்கிரன் கொடுப்பார். அந்த வகையில பார்க்கும் பொழுது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல குருவோடு இணைந்திருக்கின்ற ஒரு யோக காலம், ஒரு அற்புதமான காலம், பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. அதே நேரம் அவருடைய பார்வை லாபஸ்தானத்துல சனியின் மீது படுகின்றது. அவரது பார்வை, குருவினுடைய பார்வை, அவருடைய பார்வை லாபஸ்தானத்துல சனியின் மீது படுகிறது. சனியால் ஆதாயங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்துல சனி பகவானுடைய எந்த கெடுபலனும் கிடையாதுங்க. எப்பொழுதோ செய்தோம், என்றோ செய்தோம், அதற்கு இன்று நாம் பதில் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த நிலை மாறி சனி பகவான் உங்களை அற்புதமான இடத்தில் உட்கார வைப்பார். உட்கார வைக்க சொல்பவனும் களத்திரக்காரகன் சுக்கிரன் தானே. சனி கொடுத்தால் இவன் தடுப்பான், சனி தடுத்தால் யார் கொடுக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஏற்ப களத்திரக்காரகன் சுக்கிரன், அதாவது அவருடைய பார்வை லாபஸ்தானத்தில் சனியின் மீது படுகின்றது, சனி பகவான் மீது படுகிறது. சனி பகவானால் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதம். அந்த ஆதாயம் எங்கெல்லாம் வரும்? பேசுகின்ற பேச்சில, நடக்கின்ற நடப்புல, தொழில, வாழ்க்கையில, குடும்பத்துல அற்புதம். கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகளையும் குறைப்பதோடு இல்லறம் நல்லறமாக அமைந்து விட்டாலே போதுமே. அந்த இல்லறத்துக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம், போராடுறோம், வாழ்றோம். அங்கேயே நம் வாழ்வை நிறுத்திக் கொள்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய பார்வை ஆதாயத்தை அதிகரிக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, புது முயற்சிகளை வெற்றி, நீங்க எடுக்கின்ற முயற்சியிலிருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலை. எத்தனை போராட்டம், கையில் வாங்கினேன், பையிலே போட்டேன், போன இடம் தெரியவில்லை என்று புலம்பிய காலங்கள் மாறி புது முயற்சிகளை வெற்றி கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, ராசியில ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அது மட்டும் கிடையாதுங்க, 12ல செவ்வாய். உறவுகளில கவனம் தேவை. இந்த உறவை பொறுத்த வரைக்கும் கவனமாக நிதானமாக பேசுகின்ற வார்த்தை, நான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதோடு நம் வேலையை நாம் சரியாக பார்த்து விட்டாலே போதும். அதே நேரம் சின்ன சின்ன கோபங்களும் தாபங்களும் எரிச்சல்களும் வந்து உறவுகளை அனுசரித்து சென்று விட்டாலே போதும். நம்முடைய வாழ்க்கை அந்தீப காலங்கள் மட்டுமல்ல, உறவு வேலுங்க. உறவில்லாத வாழ்க்கை குருவிக்கு கூட கூடு உண்டு. மற்ற உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்துதானே உறவாடி மகிழ்கின்றன. உறவை வெறுக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை இந்த சுக்கிரனுடைய பயிற்சி ரிஷபராசிக்கு அமையும். அதே நேரத்துல பழிச்சொல் சேர்வதற்கான சூழ்நிலை இருப்பதனால நிதானமாக இருங்க. அந்தரங்க விஷயங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அந்த வகையில ஒரு அருமையான தருணம், ஒரு அருமையான காலம். முடிந்தால் அருகில் உள்ள சரபேஸ்வரர் ஆலயம் சென்று சரபேஸ்வரருக்கு அரளிப்பூ மாலையோ அல்லது எலுமிச்சம்பழமோ மாற்றி வழிபாடு பண்ணுங்கள். திருத்தணி அருகே உள்ள பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் சரபேஸ்வரர் குடிகொண்டு அருள் புரிகின்றார்.